இந்த யாவே அப்படின்றது இயேசுடைய இன்னொரு பேர். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு ஃபீவர் வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 4 டேப்லெட் போட்டோம்னா போயிடும், மறுபடியும் ஒரு 6 மந்த்ல என்ன ஆயிடுது. ஆனால் இந்த யாவே அப்படின்ற ஒரு தடவை உங்கள் பாடியிலேருந்து ஒரு சிக்னஸ் அவர் சுகமாக்கிட்டாருன்னா அது மறுபடியும் வராது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் யாவே ரோஃபேகா. டாக்டர் ரிப்போர்ட்டை விட பைபிள் தர ரிப்போர்ட் ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் பாடியில் நேச்சுரலாக ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த பைபிள் வசனமோ இயேசு கிறிஸ்துவோடைய பிரசன்னமோ அது சூப்பர் நேச்சுரலாக உங்கள் மேலே வந்து என்ன பண்ணுமா, ஹீல் ஆக்கிடணும்னா நான் தான் சொன்னேன்ல, ஒன்ஸ் அந்த யாவே ரோஃபேகா உங்கள் பாடியிலேருந்து ஒரு பலவீனத்தை ஒரு வியாதியையோ ஒரு நோயோ எடுக்கிறாருன்னா மறுபடியும் அது உங்களை வந்து தொடாது. பாடியில் ரொம்ப சிக்னஸ் இருந்தால் என்ன நினைப்பாங்க, இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த யாவே ரோஃபேகா எப்பேற்பட்டவர்னா நீடிய ஆயுளை கொடுப்பவர், அதோடு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுப்பார். என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்? நான் ரொம்ப நாள் வாழ்ந்தேன் ஆனால் என் பாடியில் ஒரு சிக்னஸும் இல்லை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.